திமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்த காங்கிரஸ், எலவுகாத்த கிளியா போன தமிழக வெற்றிக் கழகம் என்ன ஆச்சு? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில திமுகவும், காங்கிரஸும் அவங்களுடைய கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களும், செல்வ பெருந்தகை அவர்களும் ரிட்டன் அக்ரீமெண்ட்டாவே கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாங்க. காங்கிரஸ் திமுகட்ட சுமார் 28 எம்எல்ஏவும், ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஏன் தமிழக வெற்றிக் கழகத்துக்கிட்ட காங்கிரஸ் போகல அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம் அவங்களுடைய கட்சிக்காரங்க 20% இருக்கு, 28% இருக்கு, 34% இருக்கு அப்படின்னெல்லாம் சொன்னா கூட, அது கிரவுண்டில அந்த அளவுக்கான விசிபிலிட்டி இல்ல. உண்மையாலுமே தாவேக்காக்கு அத்தனை % ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா, நெறையா கூட்டணி கட்சிகள் திமுகட்டருந்து போயிட்டு தாவேக்காட்ட சேர்ந்திருப்பாங்க. நெறையா சீட்டும் கூட வாங்கியிருப்பாங்க. ஆட்சி அதிகாரத்தில பங்கு வாங்கியிருப்பாங்க. ஆனா, தமிழக வெற்றிக் கழகம்க்கு உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா, அந்த வின்னிங் கேப்பபிலிட்டி இல்ல. பொலிட்டிக்கல் இன்ஆக்ஷன்ஸ், அதாவது அரசியல் செயல்பாடுகள் இல்லாத காரணத்தினாலும், அரசியல் முதிர்ச்சி இல்லாத காரணத்தினாலும், தமிழக வெற்றிக் கழகம் கிட்ட அரசியல் செயல்பாடு, அரசியல் முதிர்ச்சி இதெல்லாம் இல்லாத காரணத்தினாலும், இந்த கூட்டணி கட்சிக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விசிக, மதிமுக இவங்க எல்லாம் திமுகவோடயே இருந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் திமுக புது புது கட்சிகளையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வராங்க. காரணம் என்னன்னா, 2026ல எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும், திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சே ஆகணுங்கிறதுல ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காப்படி. அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சான்ஸ் எடுக்க விரும்பல. ரிஸ்க் எடுக்க விரும்பல. கூட்டணி கட்சிகளை வெளியே விடுறதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பாம, புதுசா தேமுதிக அவர்களுக்கு உள்ள அழைப்பு கொடுத்து, அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களை உள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. சுமார் 22 கூட்டணி கட்சிக திமுக இப்போ வரைக்கும் அகாமடேட் பண்ணியிருக்காங்க. ஏன் எதனால் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஒரு தடவை முதலமைச்சர் ஆயிரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக தான். காரணம், அவருக்கு வயது முதிர்ப்பு அதிகமாயிருச்சு. அதிகமாயிருச்சு. இது 5 வருஷம் கழிச்சு திரும்பவும் ஸ்டாலின் அவர்கள் போராடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு, இந்த தடவையே இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறோம், எப்படியாவது இதையவே நம்ம தக்க வச்சுக்கணும், ஆட்சியை எப்படியாவது தக்க வச்சுக்கணும், நம்ம சிஎம் ஆயிடணுங்கிற அந்த காரணத்துக்காக தான் கூட்டணி கட்சிகளை, புதுசாக வர்ற கட்சிகளையும் அழைச்சி அப்படியே கூட்டணியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. அப்படி எது எப்படியோ, இவ்வளோ பெரிய கூட்டணிங்கிறது இப்போ டெம்பரவரியாக பார்க்குறக்கு நல்லா தெரிஞ்சாலும், ஒரு லாங் ரன் இன்னொரு 5-10 வருஷம் கழிச்சு போகையில் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு டேஞ்சரத்தை உண்டு பண்ணோம். இது எப்படியோ இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிடுச்சு.